பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, நாளை உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும். நீ எதிர்பார்க்கும் ஒன்று உன் கையில் கிடைக்கும். நீ விரும்பும் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். அப்பா உன்னிடம் சொல்வது ஒன்றுதான், வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. இந்த உலகில் மாபெரும் சாதனைகளை புரிந்த எத்தனையோ படிக்காத மேதைகள் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை உணவு உண்ணக்கூட வழியில்லாத ஏழை குடும்பத்தில் பிறந்து உலகையே வாங்கும் அளவுக்கு பணம் சேர்த்த மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள். அதனால் எப்போதும் நம்பிக்கையை இழக்காதே. உச்சியில் இருந்து அதல பாதாளத்திற்கு சென்றாலும் பல பேர் மீண்டும் உச்சிக்கு செல்ல காரணம் அவர்கள் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கைதான். உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கைதான் உன்னை தடைகளை தாண்டி வெற்றி பெற வைக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வரும் சக்தியை உனக்கு நான் அளிப்பேன். உனக்கு மனதளவில் இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது. அதை மட்டும் புரிந்து கொண்டால் நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். கண்டிப்பாக உன்னை நிச்சயம் ஜெயிக்க வைப்பேன். கோபம், வெறுப்பு, விதண்டாவாதம், ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொதண்டவா. நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு. அதை விட பெரிதாக ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்று புரிந்துகொள். எந்த ஒரு பிரச்சனையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையுடனும் கையாளும் பண்பை வளர்த்துக் கொள். வாழ்க்கையில் ஜெயித்தே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் மனம் தளர்ந்து உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகிறாய்? என்ன நடந்தாலும் மனம் தளராதே. வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் வருகிறதே என்று எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. எதை எடுத்தாலும் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. மூன்று போகம் விளையும் விளைநிலம் ஆயினும் அதை சரியாக உழுதால்தான் பயிரிட முடியும். அதை போல் வாழ்வில் வரும் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொதண்டே இரு. நீ நல்லவன்தான். உன் மனம் எப்படி என்பதை நான் அறிவேன். யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல மனம் படைத்தவர்தான். ஆனாலும் என்ன செய்ய? நடக்கும் நிகழ்வுகளும் உன் சூழ்நிலைகளும் அதை எப்படி திசை மாற்றி உன்னை சித்தரிக்கிறது என்பதையும் நான் அறிவேன். நாம் நல்லதே நினைக்கிறோம், ஆனாலும் மற்றவர்கள் தவறாக நினைக்கிறார்களே என்று உன் மனம் காயப்பட்டு ரணமாகியுள்ளது. என்ன நடந்தாலும் யார் உன்னை கெடுக்க நினைத்தாலும் உனக்கான பாதுகாப்பாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் என் உயிராய் சுமக்கிறேன். அப்படி இருக்கையில் எப்படி உங்களை நிற்கதியாய் தவிக்க விடுவேன்? இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்து பார். வித்தியாசம் நிறைய இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒரு பூ மொட்டாய் இருக்கும் போது அது பூவாய் மலர அது எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்பதை நீ அறிவாயா? ஒரு நாள் ஆயுள் கொண்ட அந்த மொட்டு பூவாய் பூக்க அது சந்திக்கும் சவால்கள், சில நேரம் அதிகமான சூரிய வெளிச்சம், சில நேரம் அதிகமான மழை, ஒரு சில நேரம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இவை எல்லாம் தாண்டிதான் அது பூக்கிறது. அதுவும் உயிருள்ள ஒரு ஜீவன்தான். அது பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாரும் கண்டதில்லை. இப்படி ஒரு நாளை மட்டுமே ஆயுளாய் கொண்ட பூ இவ்வளவு தைரியமாய் செயல்படுகிறது என்றால் வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து அதில் உன்னால் வெற்றி மலராய் பூக்க முடியாதா? கண்டிப்பாக உன்னால் முடியும். அதற்காக என்றும் உனக்கு உன் அம்மாவாக அப்பாவாக துணையாயிருந்து அரவணைப்பேன். உனது கோபத்தை சற்று குறைத்துக்கொள். இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் சமம். யாரையும் நீ துச்சமாக நினைக்காதே. அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்திக் கொள்ளாதே. தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரம் ஆக்காதே. மனதை அமைதியாக வைத்து கொதல்டோட் எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லது அல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எந்த தவறும் செய்யாமல் எனக்கு எதிராக தவறு நடக்கும் போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதே, அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால். கோபம் நெருப்பு போன்றது, நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும்.
அதே சமயம் வீட்டையும் எரிக்கவும் செய்யும் டோட். எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு டோட். அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. நீ ஆத்திரத்தில் கொட்டிய வார்த்தைகளை மீண்டும் அள்ள முடியாது. அதிலும் முக்கியமாக நீயே உலகம் என்று இருக்கும் உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே டோட். ஒன்றை புரிந்துகொள். நீ கோபப்பட்டால் பாவம் அந்த உறவுக்குள் எங்கே செல்லும் என்று யோசி. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். உன் அம்மா அப்பாவாகிய நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்று. நல்லதே நடக்கும். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன். நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தம் உடையதாய் மாறும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு வழங்கி அருளுவேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன். நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தம் உடையதாய் மாறும். நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னே தான் சென்று கொண்டு இருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் சாய் அப்பா நான் இருப்பேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு வழங்கி அருளுவேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல வாழ்க்கை வாழப் போகிறாய். என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை நீ.